ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஹாட் கேட்டில் பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம். இந்த ஹாட் கேட்டில் என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவர் கார்டை வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிமீட்டர் கன்னிட்டி மோடில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸர் அடிக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும், ஒன்று ஃபேஸு நியூட்ரலு, மிடில் பார்த்தீங்கன்னா எர்த்து. இப்போ ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரவுண்டும் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து வருது. ஸோ இந்த பவர் சப்ளை பண்ணுற நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் கேட்டல், இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இது ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையாகும். ஃபஸ்ட்டு வந்து கீ ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒன்று ஃபேஸு ஒன்று நியூட்ரலு. இப்போ வந்து கிரவுண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கா செக் பண்ணிக்கலாம். கிரவுண்டில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபேஸு நியூட்ரல் ரெண்டுத்துலேயுமே வந்து கிரவுண்டாக இருக்கா எர்த்தாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபேஸ் நியூட்ரல் பார்த்திங்கன்னா எர்த்தலோட லிங்க் ஆகலை, ஐசோலேட் பண்ணி தான் இருக்குது, டச் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸோட ரிங் இது, நியூட்ரலோட ரிங் இது, ரெண்டு ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டு ரிங் இருக்கும். இதில் மெஷர் பண்ணும்போது சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு இங்கே ஹீட்டிங் காயிலோட கன்னிட்டி வரணும், அது வரல. ஸோ இப்போ வந்து இந்த சுவிட்சோ கூட ஃபால்ட்டாக இருக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இது பொறுமையாக எடுத்துக்கலாம். இருக்குது, இது பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காயில். இந்த காயிலோட ஓம்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காயில் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகலாம். காயிலே வந்து பிரச்சனையாக இருக்கும்போது வந்து நம்ம சுவிட்செல்லாம் செக் பண்ணுறது வந்து தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு தான். ஸோ மல்டிமீட்டர் வந்து கன்னிட்டி மோடில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது காயில் ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா 34 ஓம்ஸ் காட்டுது. ஸோ இந்த ஹீட்டிங் காயில் எலமெண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ஆன் ஆஃப் சுவிட்சு இதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் வருது சுவிட்ச் கண்ட்ரோலு. பார்த்தீங்கன்னா சுவிட்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப் பண்ணால் வந்து கன்னிட்டி வரல, ஆன் பண்ணால் வந்து நம்மளுக்கு கன்னிட்டி ப்ராப்பராக வருது. ஸோ இந்த சுவிட்சும் வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு லைன் வந்து டைரெக்டாக இதுக்கு போயிடுது, ஒரு லைன் வந்து சுவிட்சுக்கு போயிட்டு சுவிட்சிலேருந்து இதுக்கு வருது எர்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இந்த ரிங்லேருந்து இந்த ஒயர் போட்டு டைரெக்டாக காயிலோட ஒரு எண்ணில் வந்து குத்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைன் இந்த சென்டரில் இருக்கிற சர்க்கிள் இதுக்கு வர இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவே வந்துட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு கன்னிட்டி வந்து வரல. ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த 3 நட்டையுமே வந்து ரிமூவ் பண்ணி இந்த யூனிட்டை வந்து வெளியே எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பவர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கேபிளை ரிமூவ் பண்ணதுக்கு முன்னாடி எந்தெந்த கனெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த யூனிட் வந்து பொறுமையாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுற இது வந்து இந்த காண்டாக்டர் வந்து மெல்ட் ஆகி போயிடுச்சு. இது வந்து பேர் வந்து கிடைக்குது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில். இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 யூனிட்டுமே வந்து வரும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிறதுக்காக. ஒரு சிலது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து இது கரெக்டாக ஸ்டாண்டர்ட் சைஸ் தான், இருந்தாலும் வந்து அந்த செட்டோடு தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ணல 2 ஃபேஸு நியூட்ரல் ரெண்டுத்துக்குமே வந்து இது எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்காக 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் கார்ட் செக்ஷனில் இருக்கிற பாட்டம் இந்த யூனிட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் நியூவாக. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் சைடில் வந்து ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக வந்து வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுக்கும்போது ஸ்க்ரூ பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். மிஸ் ஆச்சுன்னா வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே அந்த டைப் தான். பொறுமையாக ரிமூவ் பண்ணோன்னா வெளியே வந்துடும். கரெக்டாக வந்து எந்த பின்னில் ரிமூவ் பண்ணமோ அதே பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம கரெக்டான பொசிஷன்லேயே வச்சு ஒயர் ரூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து இதுலேயும் டாப் இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக மார்க்கிங் இருக்கும். அதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வந்து ப்ராப்பராக வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹாட் கெட்டில் வந்து அதில் மவுண்டிங் பண்ணிடலாம். மவுண்டிங் பண்ணிட்டு கீ ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணது இன்கேஸ் ஏதாவது கிரவுண்டோட ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கா ஃபேஸு நியூட்ரல்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைனுக்கும் நியூட்ரலுக்கும் பார்த்திங்கன்னா எர்த்தோட லிங்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறோம். எந்த வித லிங்க்கும் கிடையாது. ஸோ எர்த்து டு எர்த் வந்து ப்ராப்பராக வந்து கிரவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காயில் வேல்யூ ஃபேஸ் நியூட்ரலுக்கு இடையில் பார்த்திங்கன்னா 51 ஓம்ஸ் வந்து மெஷர் ஆகுது. ஸோ வந்து இப்போ நம்ம காயில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கன்னிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹாட் கெட்டில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டா ஓஎல் ஆன் பண்ணோன்னா மறுபடியும் அந்த 51 ஓம்ஸ் வந்து நிற்குது. ஸோ இப்போ வந்து பவர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணால் வந்து நம்மளுக்கு பவர் இண்டிகேஷன் எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. லைட் இண்டிகேஷன் வந்து காட்டுது. பார்த்தீங்கன்னா தண்ணி பாயில் ஆகிற சவுண்ட். மேலும் இது போல வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வலிமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.